அதெல்லாம் எதுக்குலேன்னு கேட்ட என் காலை பிடிச்சி அழுகுதான். ஐயோ. இல்ல ஐயா, எனக்கு நீங்க பேனர் வைக்க அனுமதி குடுங்கியான்னு கெஞ்சினா. ஓஹோ. இல்லே என்னில் எண்ணியை பார்க்க ஒரு ரோட்டு பார்த்து ஓட்டில எல்லாம் என் நேரம். அந்த சனியா இருக்கா இல்லையா, அவனுக்கு என் மேல அம்புட்டு மரியாதை. சரி போய் தொலைல பேனர் வைக்கிற வயிறு பர்மிஷனை கொடுத்தேன். சரி சரி சரி. இல்ல சவுந்தரம் நல்ல பெரிய பேனரா இருக்கணும், ஊரே அப்படியே அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கணும்ல. அது எனக்கு தெரியும்ல, அதெல்லாம் நேத்துக்கே அவன்கிட்ட சொல்லிவிட்டேன் நான். ஓ சரி சரி. என்னவோ சனியன்னா உங்ககிட்ட காலை புடிச்சு கெஞ்சின மாதிரி இப்பதான் சொன்னீங்க. இப்ப நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி சொல்லுதீங்க. நீங்களே ஒத்த விட்டு சனியனுக்கு விவரம் பத்தாது, பேனர் வைக்கிறங்கப்போ ஒழுங்கா வைக்காண்டமாத. என்ன அது பேனர் வைக்கிறேன் பேர் வழியன்னு எங்காவது ஒரு டிராபிக்கே இல்ல இடத்துல, ஆள் நடமாட்டம் இல்ல இடத்துல எங்க சந்தில ஒரு பேனர் வச்சுட்டா அது நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான். ஐயா பாத்தீங்களா, பாட்டு மாதிரி எழுதி வச்சிருக்காவோ, படிச்சு பாருங்க. எங்கள் சிங்கம் உங்கள் தங்கம், மக்களின் மாவீரன், சரித்திர நாயகன், குணத்தில் கர்ணன், நிறத்தில் சூரியன், பஞ்சாயத்து தலைவர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் உரியடி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகிறார். யோ, எங்கே அந்த சனிய? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான். முதல்ல அவனை கூப்பிடு. ஓ சரியா, இங்க வாயா சின்னையா. என்னையாது சின்னையா, நல்லா இருக்கா? யாரியா இம்புட்டு எல்லாம் எழுதி கொடுத்தது? ஐயா தான் எழுதி கொடுத்தாவ. கேட்டா நானே சிந்திச்சு எழுதுனதா சொல்ல சொன்னாங்க. எல்லாமே ஃப்ராடு தானா? சின்னையா, இன்னும் நிறைய எழுதி கொடுத்தாவ, ஆனா பேனர்ல இடம் பத்தல. பொது இடத்துல பேனர் வைக்கணும்னா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு உங்க ஐயாவுக்கு தெரியாதா? பர்மிஷனா நம்ம ஐயா வாங்கணுமா? யோ, ஷாக் ஆகுறது கம்மியா ஷாக் ஆகியா, வாய் வழியா வாந்தி வந்துற போகுது. பெர்மிஷன் வாங்காம பேனர் வச்சது மட்டும் இல்ல, பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு இடைஞ்சலா வச்சிருக்க. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இந்த பேனர் இங்க இருந்து போயிடணும். மீறி இருந்துச்சு இருந்தா ஒன்னதான் தூக்கி உள்ள வைப்பேன். ஐயா சின்னையா, விளையாடாதீங்கய்யா. நம்ம ஐயா சொல்லி தானே பேனர் வச்சிருக்கேன். அவரு சொல்லாம எப்படி இருக்கிறது சொல்லுங்க. இப்படாதே சர்வால் அருவா இருக்க. யோ யோ, அந்த அரவல புடியா வரங்கய்யா, எடுத்து வாங்கம்ல. குடு இந்தாங்க. யாருட்டு? இதுவரை நடந்த போட்டியில புலிராஜா ஜெயிக்காம விட்டதில்லை. இன்னைக்கு இந்த உரிய ஒத்த அடியில அடிச்சு 5 பவுன் தங்கச் சங்கிலியையும் மேற்கொண்டு சமூகம் தரப்போற சன்மானத்தையும் அள்ளிக்கிட்டு போக போறாரு. அவதாம்ல எசக்கி, எங்க எதிரியே அவதான். திக்லூண்டு இருந்துகிட்டு இவ பண்ற அலம்பல் தாங்க முடியல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. நல்லா இருக்கியா? உரிய அடிக்குதானோ இல்லையோ, ஒரே அடி அந்த எசக்கி மண்டை உடஞ்சு போகணும். அம்பிட்டு தானையா?
அம்பிட்டு தானேன்னு ரொம்ப சுலபமா சொல்லிடாதே நீயே. இந்த ஆறு நீ அடிக்கிற அடியில அவன் மண்டை ஒட்டையணும். ஆமா தரு, அவ செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு பேசுறத விட 4 மடங்கு நான் அள்ளி தாரேன். போனா என்னய்யா போனா உசுறு போனோம் அம்புட்டு தானே போயிரும். நான் அடிக்க போதுங்களா? இந்த ஆறு நல்லா கேட்டுக்க. அடையாளம் திரும்ப சொல்லுதே, அந்த எசக்கிய சேர போட்டு அந்த இடத்துல நான் உட்கார வைக்கேன். எல்லாரும் கோயிலுக்கு வரப்போ பட்டைய நெத்தில தான் அடிப்பாங்க. இவ பாரு, இங்க இருக்கிற பொம்பளைங்களை விட இவத்தே கழுத்துல பட்டைய ஒரு நெக்லஸ போட்டுருக்கான். நல்லா பாத்துக்க அடையாளத்தை. சரிங்க ஐயா. தரு, நீ உரி அடிக்கிறியோ இல்லையோ, இவ மண்டைய ஒரே போடு போட்டா போதும், அவன் மண்டை உடையணும். எனக்கு அதுதான் முக்கியம். இதை நீ செஞ்சிட்டேன்னு வை, நான் சொன்ன மாதிரி அள்ளி தாரேன் உனக்கு. சரிங்க ஐயா. என்ன மாமனாரே, அடுத்த திட்டமா? அதுவும் என் தங்கச்சியை தாக்குறதுக்கா? மாமனாரே, சம்மம் 6 தெரிஞ்சுமா திட்டம் போடுத? இன்னைக்கு இருக்குல உனக்கு. சரியா, போ எடுத்து வா, செட் பண்ணு. அங்க போடுங்கய்யா. இல்ல சவுந்தரா, என்னடா இது? எதிரில் நான் சேர போட்டு உட்கார போறேன். இதுல எனக்கு சமமா உன் குடும்பம் உட்கார்ந்தாதானே எனக்கு கௌரவம். அதனாலதான் உன் குடும்பம் மொத்தத்துக்கும் சேர போட சொன்னேன். சோழையன் குடுமி சும்மா ஆடாத.